ஓகே, ஃபைனலாக நம்ம ஏஞ்சலுக்கு டயர் வாங்கியாச்சு. இதோட காஸ்ட் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 4400 வந்துருச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆல்ரெடி நம்ம அப்போலோவில் போட்டிருந்தோம். ஏன்னா ஃப்ரண்ட் டயர் எப்பயுமே எம்ஆர்எஃப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வரும், ஆனால் ஈவனாக ரெண்டுதும் சேர்ந்துருச்சு. அப்போலோ தனிக்கும் ஒன் சைடாக தேய்ச்சிட்ருக்கு. 120/80 போட்டிருந்தேன் நான் ஆல்ரெடி அப்போலோவில். அதுவும் டயர் ஃபுல்லாகவே காலி, எந்த ஒரு ட்ரிப்பும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. இப்போ நம்ம வாங்கிக்கிறது 120/80 தான். 120/80 தான் வாங்கியிருக்கோம். இது 90/90 வாங்கியிருக்கோம் ஃப்ரண்ட் டயரும். ஏன்னா ஒரு டயர் மாற்றி ஃப்ரண்ட் டயரும் கொஞ்சம் ஓடும், ஆனால் ரெண்டுமே க்ரிப் இல்லாமல் ஈவனாக தேஞ்சு போச்சு ஏஞ்சலோடது. இப்போ 2 டயரும் மாற்றி ஆகணும். இது இத்தனைக்கும் நம்ம காட்டுறோங்க. போச்சு அந்த பில்லு, இதான் அந்த பில்லு. சேலத்தில் தான் வாங்கினேன், டெல்டா டயர்ஸில் எம்ஆர்எஃப்பில். மொத்தம் 4400. தெரியுதுங்களா? 4400 சரி, ஓகே. ஏஞ்சலுக்காக வந்து நம்ம நிறைய வெளியே போகிறோம், ஊர் சுற்றுறோம், உலகம் சுற்றுறோம். இந்த டயர் கூட ஏஞ்சலுக்கு வாங்கி போலின்னா அப்படி போய் மாற்ற ஆரம்பிப்போம். நம்மளுக்கு இந்த கார்டு பின்னாடி அந்த சேடல் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இதாக இருக்குது. அது இருக்கிறதுனால எதையும் கட்ட தேவையில்ல, கிரிப்பாகவே இருக்கும், நின்றுக்கும். ஓகே, அந்தாண்ட போகாது, மாட்டிக்கிச்சு. போகலாமா? ரெண்டு டயரும் வாங்கி மாட்டிட்டோம் பின்னாடி ஏஞ்சலில். அப்பப்போ இப்படி கையை தூக்கி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மிரரில் எகிரிடிச்சுன்னா போச்சுடா, மைய வச்சிருச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து பயந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், எங்கேயாவது வாரி விட்டுருமோ உழு விட்டுருமோ அப்படின்னு. ஒரு டைம் ஒரு ஜர்க்கு ஆச்சு. லாஸ்ட்டாக மூணார் ரைடில் கூட இழுத்து விட்டுச்சு. பயமாகவே தான் ஓட்டினேன். எல்லா இடத்துலையும் பிரேக் அடித்து அப்படி ஸ்லோவாக பக்குவமாக ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பயம் எடுத்துருச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு சில பல வேலைகள் இருக்குது ஏஞ்சலில், அதுதான் போய் பார்க்க போகிறோம். புது அப்கிரேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏஞ்சலில். ஓகே, நம்ம தாரமலம் போய்ட்டு நம்ம காயத்ரி ஆட்டோ ஒர்க்கர்ஸ், நம்ம தலைவர், நம்ம ஃபாலோவரு, நம்மளோட சப்ஸ்கிரைபரு, ஆளினால் இப்போ வந்து இந்த அழகராஜா நம்ம பல்சர் ஏஞ்சலுக்கு அவர்கிட்ட தான் கொண்டு போய் நம்ம ஏஞ்சலை ஒப்படைக்க போகிறோம். அவர் தான் அந்த டயர்லாம் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி லடாக் போயிட்டு வந்தப்பையும் தலைவர் தான் பைக்கிலுக்கு வந்து டயர் சேஞ்ச் பண்ணியிருப்பா. யாராவும் இருக்க தயாளி பப்ளிக் பிளேஸில் துப்பிக்கிட்டு நடு ரோட்டில். அவன் பப்ளிக் பிளேஸில் துப்பினா பப்ளிக் பிளேஸில் அவனையும் பிடிச்சி ஏற்றி விட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு இந்த டயர் பறந்துடாது. கையை தொட்டு பார்த்துப்போம். குழந்தாய் இருக்கியா? உழுவ மாட்டல. ஓகே, எதுவும் கட்டவும்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் பயமாக தாங்குது. பார்த்துக்கலாம். கமர்ஷியல் டெக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டா என்னவா இருக்கும்? ரோவிங் ஸ்குவாடு, ரோந்து போகிற வண்டியோ தெரியல. ஃபைனலாக தாரமங்கலம் பக்கம் வந்துட்டோம். ஓகே, நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு போவோமா? அதுக்கு வழி நானே காட்டுறேன் உங்களுக்கு. நாங்களே அங்கங்கே நிறுத்தி வச்சுக்கிறீங்க. யாரா அவன் நடு ரோட்டில் கார் நிறுத்திட்டு விளையாண்டுக்கிறேன். இதுதான் நம்ம தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. உங்களோட பைக்குக்கு என்ன ஒர்க் பண்ணணுனாலும் நம்மளோட மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க. கைலாசநாதர் கோயில் வழியாக அப்படியாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா நேர் வழியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி போயிட்டு அது தாரமங்கலத்தில் தான் இருக்குது, ஜனடாபுரம் ரோட்டில் அவரோட கடை.
காயத்ரி ஆட்டோ ஒர்க்கர்ஸ் தலைவர்கிட்ட தான் எல்லா வேலையும் கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை சந்தை இல்லை, நம்ம தாரமான சந்தை இன்றைக்கி வியாழக்கிழமை. இப்படியே ஜனலாபுரட் ரோட்டில் வளைஞ்சி வெரி சிம்பிள், 100 மீட்ரு கூட இருக்காது இங்கேருந்து. 100 மீட்டர் இல்லைனா ஒரு 150 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அதான் வந்துட்டோம். ஆமாம், ஸ்கூலுக்கு பார்த்தாலேயே ஜல்லி வேறு கட்டி வச்சிட்டாங்களா கடையில். ஜல்லி கொட்டி வச்சுட்டு சரி, காயத்ரி ஆட்டோ ஒர்க்கர்ஸ். என்ன தலைவர் ஜல்லிலாம் கொட்டி வச்சுக்கிறீங்க? உள்ளே விட்டா அதான் எவ்வளோ வரும்? அது வரும் 500 6 வரும். ஒரு 2 பேக்கில் வந்து என்ன செய்யணும்? இந்த ஃப்ரண்ட்டு பேக் டயர் ரெண்டுமே எனக்கு 25,000 தான் வந்தது. அதுக்கு மேலே ஓடலை. எனக்கு ஃப்ரண்ட் வந்து இன்னும் சீக்கிரமாக தெரிஞ்சது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கு. ரெண்டுமே அப்போலோ போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் எம்ஆர்எஃப் வந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் பேக்கும் வந்து எம்ஆர்எஃப் தான். உங்களுக்கு எல்லாமே டயர் சைஸ்லேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் grip அதிகமாக இருக்கிற மாதிரி பேக் டயர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்குது எப்பயும் போல் நார்மல் டயர் தான். அதே போல் நிறைய பேர் கேட்பீங்க, ஏஞ்சல் எவ்வளோ கிலோமீட்டர் கிளாக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 80,000 ஓட்டிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சோம். அதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னா ஒரு vlog-ஆ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு ஃபுல் வீடியோவாக போடுவோம், நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்து. இப்போ தாரமங்கலத்தில் ஷாப்பை காட்டியிருப்பேன், காயத்ரி ஆட்டோ ஒர்க்கர்ஸ்னு. இப்போ வந்து கடை ஒர்க் நடக்கிறதன் காரணமாக இந்த கடைக்கு பார்த்தாலே ஒரு பழக்கடை இருக்கும். அந்த பழக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கடையை மாற்றிருப்பார். அவரோட கான்டாக்ட் நம்பர் போடுறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட பைக் ஏடு சர்வீஸ் எந்த பைக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பண்ணி கொடுப்பாரு. கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேரையும் சொல்லுங்கள், அவர் சூப்பராக பெட்டராக பெஸ்ட் ப்ரைஸாகவும் பண்ணி கொடுத்துருவார். ஒர்க்கும் நீட் அண்ட் கண்டிஷனாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவார். என்ன யூஸ்ன்னு கேட்கறாப்புல, அப்படி சொன்னாதானே என்ன டாக்டர் கிட்ட போய் என்ன மருந்து கேட்டா சொல்லிவிடாளா?
25 தான் இருந்துச்சு. அந்த டயர் குறையிறதுனால நம்ம அப்படி பார்த்தோம்னா சைடில் வெடிச்சு போடுறது, காற்று லீக்கேஜ் ஆகுது, பஞ்சர் ஆகுறதுலாம் காரணம். மாசு டைம் பங்களை செக்அப் பண்ணிட்டு 1000. எமர்ஜென்சிக்கு மட்டும் அடிச்சுக்கலாம் அது. ஆமாம், திருப்பி நீங்கள் ஷாப்லேருந்து செக்அப் பண்ணீங்கன்னா அதோட காற்று கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, சாப்பிட்டாங்க போய். ஓகே, வேலை முடிஞ்சது. எதுவாக இருந்தாலும் இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கீழே போடுறேன். நம்ம சேலத்தில் இருக்கிறவங்க யார் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேர் சொல்லுங்கள், பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். டயர் இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வருது ஓட்டுறதுக்கு. கேமரா ஏங்களை நான் மாற்றாமலே அப்படியே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இதிலே வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து மாடிஃபிகேஷன் ஏஞ்சல் இன்னும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 220 லவர், பல்சர் லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இப்படி ஒரு பையன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஊர் சேலம் பையன், தாரமூலத்து பையன். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய், டாடா.